So welcome friends, நம்ம யூனிட் 13ல example 5 பார்க்கலாம். So Shanta runs an industry in a shed which is in the shape of a cuboid surmounted by a half cylinder. Okay. So ஷாந்தான்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்றாங்க எங்க இன் ஷெட்ல. அது எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னா கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு, சர்மவுண்டட் பை ஹாஃப் சிலிண்டர். ஸோ டயக்ராம் பாருங்க. ஸோ இதான் கீழே இருக்கிறது கியூபாய்ட் ஷேப்ல இருக்கு, சர்மவுண்டட் அந்த ஆப்ஜெக்ட் மேல இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, சர்மவுண்டட் பை என்னது ஹாஃப் சிலிண்டர் அப்படின்னா. ஃபுல் சிலிண்டர்னா உங்களுக்கு இப்படி வரும். ஸோ இதில் ஆஃப் சிலிண்டர்ன்றதுனால என்ன இருக்குது, ஸோ ஜஸ்ட் இதில் பாதி மட்டும் இருக்குது, ஆஃப் சிலிண்டர். ஓகே. ஸோ இஃப் த பேஸ் ஆஃப் த ஷெட் இஸ் ஆஃப் டைமென்ஷன் 7 மீட்டர் இன்ட்டு 15 மீட்டர் அண்ட் ஹைட் ஆஃப் கியூபாய்ட் இஸ் 8 மீட்டர். ஓகே. ஸோ பேஸ் ஆஃப் ஷெட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒன்று 7 மீட்டர் 15 மீட்டர், ஹைட் எவ்வளோ 8 மீட்டர். ஓகே. ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் ஏர் தட் ஷெட் கேன் ஹோல்ட். ஓகே. ஸோ இதில் எவ்வளோ இந்த ஷெட்டில் வந்து எவ்வளோ வால்யூம் இதில் இருக்குன்னு சொல்லி கேட்குறேன். ஓகே. ஸோ இந்த டோட்டல் ஷெட்டில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஷெட் இருக்குன்னு சொல்லி கேட்குறேன். ஓகே. So further, suppose the machinery in the shed occupies 300 meter cube. Okay. So ஏற்கனவே இந்த ஷெட்லோட வால்யூம் கேட்குறாங்க. ஆனால் இந்த ஷெட்ல என்ன இருக்கு நமக்கு, இந்த ஷெட்ல நமக்கு இந்த ஷெட்ல நமக்கு என்ன இருக்கு, மெஷினரி ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. ஸோ மெஷினரி ஸ்பேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 மீட்டர் கியூப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் தேர் ஆர் 20 ஒர்க்கர்ஸ், ஈச் ஆஃப் தெம் ஆக்குபைட் 0.08 மீட்டர் கியூப் ஸ்பேஸ் ஆன் அண்ட் ஆவரேஜ். ஓகே. ஸோ மொத்தம் எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 20 ஒர்க்கர்ஸ். ஒருத்தர் எவ்வளோ ஆக்குபை பண்ணுறாங்க, 0.08 மீட்டர் கியூப். ஸோ ஈச் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ, 0.08 மீட்டர் கியூப். நமக்கு எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, மொத்தம் 20 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க உள்ள. ஸோ 20 ஒர்க்கர்ஸ்னால் என்ன வந்துடும், 0.08 இன்ட்டு 20 வந்துடும். ஓகே. ஸோ 20 இன்ட்டு 8 என்ன உங்களுக்கு 160. ஓகே. ஸோ 160 நம்ம எத்தனை டெசிமல் மூவ் பண்ணணும், 2 டெசிமல் மூவ் பண்ணணும். ஸோ 2 டெசிமல் மூவ் பண்ணணும். ஸோ 1.60 மீட்டர் கியூப். ஓகே. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தென் ஹவு மச் ஏர் இன் த ஷெட். ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு கியூபாய்ட் இருக்குது, இங்கே மேலே ஹாஃப் சிலிண்டர் இருக்குது, இதில் டோட்டல் வால்யூம் இருக்குது. இப்போ இந்த டோட்டல் வால்யூமில் மெஷினரியும் 20 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இந்த 20 ஒர்க்கர்ஸோட வால்யூம் ஆக்கிபை பண்ணிட்டாங்கன்னா மீதி இந்த ஷெட்டில் எவ்வளோ வால்யூம் இருக்குன்றது கொஸ்டின். ஓகே. ஸோ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த டோட்டல் போர்ஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஷெட் முதல்ல என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வால்யூம் ஆஃப் ஷெட் இருந்து இந்த மெஷினரி ஸ்பேஸும் 20 ஒர்க்கர்ஸையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், டோட்டல் வால்யூம் ஆஃப் ஷெட் என்னன்னு கிடைச்சிடும். ஓகே. So volume of shed when machinery and workers are there. workers பாரு 20 workers போட்டுக்கோங்க, 20 workers are there. அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், முதல்ல இந்த டோட்டல் ஸ்பேஸ் எடுத்துக்கணும். இந்த டோட்டல் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம இந்த பாட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் ஸ்பேஸ் மைனஸ் அதில் இருந்து ஸ்பேஸ் ஆக்குபைட் machinery and 20 workers. புரியுதுங்களா? ஸோ டோட்டல் ஸ்பேஸ்லேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணணும், ஸ்பேஸ் பை ஆக்குபைட் பை மெஷினரியும் அதே மாதிரி 20 ஒர்க்கர்ஸையும் மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்னது ரிமைனிங் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஷெட் இருக்குன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ முதல்ல டோட்டல் ஸ்பேஸ் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல நமக்கு என்ன இருக்குங்க, வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ஒன்று இருக்குது, சிலிண்டர் பார்ட் ஃபுல் பார்ட் கிடையாது, ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஆஃப் பார்ட் ஆஃப் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு ப்ளஸ் half into volume of cylinder. ஏன்னா டோட்டல் சிலிண்டர் இல்லை, இதில் பாதி சிலிண்டர் தான் இருக்குது, அதனால தான் half into volume of cylinder மைனஸ் இப்போ இந்த ரெண்டு பார்ட் ஒரு பார்ட். ஸோ டோட்டல் ஸ்பேஸ் இது
minus space occupied by machinery and workers. Space occupied by machinery எவ்வளோ 300. Space occupied by 20 workers எவ்வளோ 1.6 plus 1.6. Okay, so இந்த ரெண்டு பார்ட்டை மைனஸ் பண்ணணும். முதல்ல வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா நமக்கு L into B into H. Okay, so next volume of cylinder form. First volume of cuboid formula நமக்கு என்ன வந்துரும் L into B into H. Next half into volume of cylinder formula pi r square H. இந்த ஃபார்முலாவை just substitute பண்றோம். minus 300 plus 1.6 என்ன வந்துரும் 301.6. so இந்த பார்ட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, டைரக்டா ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் just substitute பண்ணுவோம். so L into B into H. L என்னது உங்களுக்கு 8 into 7 into 15. 8 into 7 into 15 cuboid ஓட part. so plus half into so pi ஓட வேல்யூ क्वेश्चन உங்களுக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? so இதுவும் கொடுக்கல. so 22/7 into இந்த பார்ட் என்னது உங்களுக்கு சிலிண்டர் பார்ட். ஸோ சிலிண்டர் பார்ட் உங்களுக்கு என்ன தெரியும், டயாமீட்டர் 7 தெரியும். ஸோ டயாமீட்டர் 7 அப்படின்னா ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 7/2 சென்டிமீட்டர். 7/2 into 7/2 into height of cylinder. height of cylinder என்னது உங்களுக்கு 15. ஸோ 15 மீட்டர். ஸோ into 15 மைனஸ் என்னது 301.6. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணும். ஓகே, ஸோ இது என்னது உங்களுக்கு வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் L into B into H 8 into 7 into 15 plus half into volume of cylinder. ஸோ half into volume of cylinder வந்து half into pi r square H minus. ஸோ டோட்டல் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ மைனஸ் ஸ்பேஸ் occupied by machinery and 20 workers எவ்வளோ 301.6. ஓகே, ஸோ ஜஸ்ட் இது சிம்பிளை மட்டும் பண்ணுறோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1128.75. 1128.75 மைனஸ் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 301.6. ஓகே, ஸோ ஜஸ்ட் ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 827.15 மீட்டர் கியூப். ஸோ இதுதான் என்னது ரிமைனிங் ஸ்பேஸ், ரிமைனிங் வால்யூம் இன் ஷெட் ஈக்குவல் டு 827.15 மீட்டர் கியூப். ஓகே, தேங்க்யூ.